2012 குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு சட்டம் போக்சோ. இந்த போக்சோ சட்டத்தில் ஒரு 46 சட்ட பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு முழு தொகுப்பாக போக்சோ சட்டம் இருக்கிறது. இளம் சிறார்களுக்கு நடக்கக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் அசால்ட் இதையெல்லாம் கட்டுக்குள்ள வைக்கணும்னு ஒரு கடுமையாக உருவாக்கப்பட்ட சட்டம் போக்சோ சட்டம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வழக்கு பதிவு பண்ண 30 நாட்குள்ள விசாரணை செய்யணும், 60 நாட்களுக்குள்ள சார்ஜ் போடணும், 1 ஆண்டுக்குள்ள வழக்கை விசாரிச்சு முடிச்சிடணும். இந்த போக்சோ சட்டத்தில் ஆயுள் தண்டனை முதல் மரண தண்டனை வரை வழங்கலாம். 2012 சட்டம் உருவாக்கும் போது மரண தண்டனை இல்லை, அப்போ ஆயுள் தண்டனை இருந்துச்சு. அப்புறம் இந்த சட்டத்தை திருத்துறாங்க, 2019 திருத்துறாங்க. திருத்தும் போது மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு திருத்தி சட்டத்தை அமைக்கிறாங்க. 12 வயதிற்கு கீழே உள்ள இளம் சிறார்கள் வன்புணர்வுக்கு ஆளானா கட்டாயம் மரண தண்டனை கொடுக்கலான்ற ஒரு விதி இருக்கிறது. அப்ப இந்த சட்ட விழிப்புணர்வு நம்ம கிட்ட இருந்தாதான் நம்மளை நம்ம பாதுகாத்துக்க முடியும். குறிப்பா பள்ளிகள் எல்லா ஸ்கூல்லையும் இந்த போக்சோ பத்தின விழிப்புணர்வு நம்ம வெளிப்படுத்தணும். நம்ம பாதுகாத்துக்கணும். குழந்தைகளுக்கு எதிரான ஆபாச வார்த்தைகள், செய்கைகள் அல்லது குழந்தைகளின் புகைப்படத்தை வைத்து பாலியல் தொடர்பான ஒரு செய்தி பரப்புவது, இதெல்லாம் மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. இந்த போக்சோ சட்டம் மிகவும் உறுதுணையாக இருக்கிறது இளம் சிறார்களுக்கு. தயவு செய்து இளம் சிறார்கள் நீங்க பாதிக்கப்பட்டீங்கன்னா தாராளமா பெற்றோர்களிடம் கட்டாயம் சொல்லுங்க, அல்லது பெற்றோர்களும் இளம் சிறார்களை பற்றிய தகவலை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த குழந்தைகளுடைய நடவடிக்கை என்ன, இப்போ ஸ்கூல்லேருந்து வர்றாங்க, அவருடைய உடலில் எந்த மாற்றம் இருக்கிறதா, அல்லது பேச்சுகள் வழக்கத்துக்கு மாறாக அவங்க ஏதோ ஒரு விரக்தியில் இருக்காங்களா அப்படின்னு பாருங்க. தினமும் பார்க்க முடியாத குறைந்தது அப்பப்போ பேச முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் அவங்க பாதிக்கப்படுறதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். நிறைய இடத்துல ஆசிரியர் கூட இந்த செயலை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா குரு தான் முக்கியமானவங்க, அவங்க கிட்ட தான் பல்வேறு தகவல் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அவங்களும் பல நேரங்கள் இந்த மாதிரி தப்பு செய்யும் போது நம்ம யார் போக முடியும்? பேரண்ட்ஸ் தான். இப்போ பெற்றோர்கள் நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனம் பசங்க மேல செலுத்தணும். போக்சோ சட்டம் சிறப்பு வாய்ந்த சட்டம். அதை கட்டாயம் அனைவரும் பயன்படுத்த வேண்டும், நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். பொய்யான புகார் கொடுத்தா அதுக்கு தனி நடவடிக்கை இருக்குது, அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும்.